ஓகே கைஸ், வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர பசி, காரில் வந்தாச்சு. சரி ஓகே, லஞ்சு முடிச்சுட்டு அடுத்த சைட் சீன் போகலான்னு டிரைவர்கிட்ட சொன்னோம். அழகாக ஒரு ஹோட்டலுக்கு கொண்டு வந்து இங்கே விட்டார். பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலான ஹோட்டல் தான் அப்படின்னு நான் நினச்சி உள்ளே போனால் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நயன்தாரா, விக்னேஷ் சிவன், டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து இங்கே பாருங்கள், அது ஃப்ரேம் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே. இவ்வளோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா. சூரி, விஜய் சேதுபதி, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே சாப்பிட்டு, ஈவன் நயன்தாரா மேம் கூட வந்து இங்கே சாப்பிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு போயிருக்காங்க. நல்ல சூப்பராக ஒரு நல்ல பிரியாணி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த சைட்ஸுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். ஏன்னா டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஏன்னா அடுத்த சைட்ஸ், ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே சிட்டி டூர்னு சொல்லியிருக்காரு. சிட்டி டூரில் கொஞ்சம் என்னென்ன சைட்லாம் இருக்கோ எல்லாமே காமிப்பாங்க அவங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவர் ஆன் த ஸ்பாட்டுக்கு அவர் என்னென்ன டைமுக்கு கூப்பிட்றாரோ அந்த டைமுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம டிரைவர் கூட ரெடி ஆகிடணும். அப்படிலாம் நிறைய சைட்ஸையும் சுற்றி காமிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏர்லி மார்னிங் எழுந்து சீக்கிரமாக குளிக்கணும். அவங்க சொல்கிற டைமுக்கு கார் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுற டைமுக்கெலாம் சீக்கிரமாக எழுந்துடணும். ஏர்லியராக கிளம்புனா தான் நம்ம நிறைய சைட்ஸையும் சுற்றி காமிப்பாங்க. சிட்டி டூர்னால் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் இருக்குது. இப்போ வந்து இந்த பர்ஃப்யூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்க. என்னென்னலாம் இப்போ ஆக்சசரிஸு, இப்போது கீ செயின், அது இதுன்னு நிறைய விற்காங்க. நம்ம துபாயில் தான் சொல்லவே வேணாம், நிறைய இருக்கே ஷாப்ஸ் தான். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ஸோ டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. டக்குன்னு ரெடி ஆகிடணும். அப்படி தான் நாங்களும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சிட்டி டூர் போயிட்டே இருக்கோம் கைஸ். நீங்களும் என் கூட வந்து டூர் என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் டூரு. அப்போ தான் நல்லாயிருக்கும் துபாய் டூரு. துபாய் டூர் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப மாசாக இருக்கும். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த டூரை ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாமே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, அந்த மாதிரி இது தான் இருக்குது. ரோடெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள், துபாயில் எவ்வளோ ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே அவ்வளோ ட்ரீஸும் அவங்க வளர்த்துருக்காங்க. ஒரு டெசர்ட்டை வந்து இந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பசுமையாக ஆக்கினது பார்த்திங்கன்னா துபாய் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது வந்து அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கலாம். துபாய் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. எவ்வளோ ட்ரீஸ், ஏன்னா அங்கே வந்து டெசர்ட் ஏரியான்றதுனால வந்து ட்ரீஸ் எல்லாம் நிறையா அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக தான் மழையெல்லாம் வர வைப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு. இப்போ துபாயிலலாம் வந்து மழை வந்து வராது. ஸோ ஆர்டிஃபிஷியலான மழை கூட துபாயில் வந்து வர வைப்பாங்க. இல்லாட்டினா துபாயில் இந்த ஹாட்டுக்கெல்லாம் 53 டிகிரி செல்சியஸ்லாம் அங்கே இருக்கவே முடியாதான். அங்கே இருந்தவங்க, என்னோடய ஃப்ரெண்டு கூட அங்கே தான் இருக்கா துபாயில், அவள் கூட சொன்னான். இங்கெல்லாம் இயற்கையாக மழை வர மாதிரி அங்கே வந்து இயற்கையாக எதுவுமே வராது. அங்கே ஃபுல்லாகவே வெயில் தான். அப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு மழை கூட வர வைக்கிற அளவுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாருங்கள் துபாய் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்ட்டு. அப்போ நாமளே எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய நம்ம கண்ட்ரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம கண்ட்ரியில் வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த மழையை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை வர வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து அங்கே ஃபுல்லாக அந்த கூலிங்காக அந்த டெசர்ட் ஏரியா வந்து ஹாட்டாக இருந்தால் வந்து அவ்வளோ வெளியிலே வர முடியாதான், அவ்வளோ ஹாட் இருக்குமா. 53 டிகிரி, அதிகபட்சம் 54 டிகிரி செல்சியஸ் கூட ஹீட்டு வந்து அவ்வளோ இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அடுத்த சைட் சீன் போகிறோம். காரில் அப்படியே போயிட்டே இருக்கேன் பாருங்கள். 2 சைடும் மாற்றி தான் எடுத்துகிட்டே இருக்கேன். என்னோடய வியூவர்ஸ் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு இப்போ என்னோடய ஃபேவரட் பில்டிங் பக்கத்தில் நான் போயிட்டுருக்கேன். என்னோடய 7 ஸ்டார் ஹோட்டல், என்னோடய ஃபேவரட் 7 ஸ்டார் ஹோட்டலு. இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, நான் கண்டுபிடிச்சி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதை நான் மறந்துட்டேன். பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது. இப்போ சிக்னலில் நிற்கிறோம். சிக்னலில் கூட துபாயில் நிற்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா துபாய் அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு சிக்னலில் நிற்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சிக்னலில் நிற்கிறதுக்குன்னு யோசித்து சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து சிக்னல் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு திருப்பி 2 சைடும் பார்த்துட்டே தான் போகிறோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி டூர். ஸோ கைஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். கொஞ்சம் கூட நான் நிறுத்தவே இல்லை. நான் பார்க்குறத விட என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி தான் நான் ரசிக்கிறத கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய வியூவர்ஸ்க்கு எல்லாமே சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். என்னோடய டாட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.
இப்போ வந்து நான் எந்த சைட் சீன் போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நான் எங்கே போகிறேன்னு. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? எவ்வளோ ஹைட்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குல்ல. துபாயில் ஒரு குப்பை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? ஒரு பேப்பர் கூட கிடக்காது கைஸ். அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் தெரியுமா? அங்கெல்லாம் பாத்ரூம்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? பாத்ரூம்லாம் அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்படிலாம் பாத்ரூமில் டைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா? இப்படிலாம் இவ்வளோ மாடலாக இருக்குமா பாத்ரூம்லாம்? நான் பாத்ரூம் கூட வீடியோ எடுத்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. நான் பாத்ரூம் கூட விடலை நான். நம்ம இந்தியா வந்து எவ்வளோ டெவலப்பே ஆகாமல் இருக்குது. நம்ம இந்தியாவை கண்டிப்பாக டெவலப் பண்ணியே ஆகணும்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு செட்டு வந்து போச்சு, மைண்ட் செட் ஆகிட்டேன் நான். எப்படியாவது நம்ம இந்தியாவை யாராவது வந்து டெவலப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஆசையில் தான் இருக்கேன். கண்டிப்பாக என் ஆசை நிறைவேறும்னு நினைக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம இந்தியா அந்த மாதிரி டெவலப் ஆகணும். பார்த்தீங்களா கைஸ், மியூசியம் கிட்டே வந்துட்டோம். தெரியுதா இது என்ன பில்டிங்னு? மியூசியமை க்ராஸ் பண்ணி தான் வரோம். இப்போ டிரைவர் வந்து இந்த மியூசியம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த மியூசியம் இது சும்மா கேமராவில் எனக்கு பாதி தான் தெரியுது, ஆனால் அவ்வளோ பெருசு. இது உள்ளே போனால் அவ்வளோ இருக்கும் கைஸ். எப்படிடா இந்த மியூசியம் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க? எப்படி இந்த டிசைன் இப்போ இந்த அரபிக் வேர்டு மாதிரி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இது நைட் வியூவில் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மியூசியமாக எக்ஸலண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸ்ட்ராடினரி. அவ்வளோ லைட்டிங் வந்து அவ்வளோ யார் தான் இந்த ஆர்கிடெக்ட்னு தெரியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு எக்கு ஷேப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு தான் இப்படி தெரியுது, ஆனால் உள்ளே போனால் செமையாக இருக்கும். நான் ஏற்கனவே இது ஃபஸ்ட் டைம் போய் பார்த்துக்கேன். திஸ் இஸ் மை செகண்ட் டைம். என் டாட்டர்ஸ்லாம் ஜாலியாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அவங்க பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கிறேன்னு சொல்லி. அவங்க கைஸ் வீடியோக்குள்ளே திருப்பி உள்ளே போகலாம், உள்ளே போகிறோம். ஏன்னா அங்கே உள்ளே போயிட்டு டிக்கெட்டு வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்தாச்சு, ட்ராவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ இந்த மியூசியம்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் மியூசியம். எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வெளியிலேயே பயங்கரமாக நான் அப்படியே மயங்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் மயங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இப்போ மியூசியமுக்கு வெளியிலேருந்து பார்க்குறோம். இப்போ அடுத்தது உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது, என்னெல்லாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஃபுல் வீடியோ காமிக்க போகிறேன். ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹேமா. டட்டா, பாய்.